Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பைத்தானுடைய ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா a = 10 சொல்லிட்டு நம்ம கொடுத்திருந்தோம். ஆனா இந்த வீடியோல அந்த a = 10 நம்ம கொடுக்காம யூசர் கிட்ட இருந்து அந்த வேல்யூவை வாங்கி ஏன்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண அதாவது மற்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி பைத்தானுடைய ஆப்ரேட்டர். பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி இருக்கும். ஸ்மார்ட் டிவியில் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப்பில் போயிட்டு அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் எந்த சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்கை சர்ச் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கூகுளில் வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வாய்ஸை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எந்த சாங் ப்ளே பண்ணணுமோ அதை அதில் சொன்னால் போதும், அது மூலமாக அந்த பாட்டு ப்ளே ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது முன்னாடி மாடலை நம்ம மேனுவலாக அசைன்மெண்ட் அந்த வேல்யூ மேனுவலாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூவை யூசர்கிட்ட வாங்கி நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் வேரியபிள் நேம் ஏன்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறமா இங்கே கீழே ஒரு அந்த கர்சர் நிற்குது. ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இந்த ப்ரோக்ராமை ரீடபிளாக மாற்றணும் அப்படின்னா இதில் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ஆட் பண்ண போகிறேன். அதில் பிரிண்ட்னு கொடுத்துட்டு enter the value of a ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா enter the value of a ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் 10 சொல்லி டைப் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு நம்ம அவுட்புட் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் அந்த இன்புட்டை வாங்கி ஏன்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கு. அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணல. ஸோ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்கணும். ஸோ அது கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் நான் 10 கொடுக்குறேன். இப்போ நமக்கு 10 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். மறுபடியும் யூசர்கிட்ட ஒரு வேல்யூ வாங்க போகிறோம். ஸோ இன்புட் ஆஃப் அப்படி கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் ரீடபிளாக மாற்றுறதுக்கு பிரிண்டில் என்டர் த பி வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் த வேல்யூ 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்டர் த வேல்யூ பி 5 கொடுக்குறேன். பிக்கு டிஸ்பிளே பண்ணல, ஏன்னா நான் பிரிண்ட் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூசர்கிட்ட வாங்கினா ஏன் யூசர்கிட்ட 2 வேல்யூ வாங்கணும் கரெக்டாக. ஒன்று பார்த்தீங்கன்னா 5 சொல்லிட்டு ஒரு வேல்யூ வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் 5 ஒரு வேல்யூ வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கின வேல்யூவையும் செகண்ட் வாங்கின வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சி ஈக்குவல் டு a + b சொல்லி கொடுக்குறேன். இந்த லாஜிக் படி நம்மளோட அவுட்புட் என்ன வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் 5 ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் 10 சொல்லிட்டு வரணும். ஆனால் இங்கே என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ enter the value 5 கொடுக்குறேன். மறுபடியும் enter the value 5 கொடுக்குறேன். இதில் print of c கொடுக்கணும். இந்த print a எடுத்துறேன். ஏன்னா கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த print a ரிமூவ் பண்ணுறேன்.
5 கொடுக்குறேன், பியோட வேல்யூ 5 கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 55 வருது. நமக்கு வந்து 10 தான் வரணும், ஆனால் இங்கே 55 வருது. ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து டைப் காஸ்டிங் சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம். இதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஏ அண்ட் பி வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு பிரிண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குற 5 சொல்கிற வேல்யூ வந்து என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் சொல்லிட்டு ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி பின்னு வாங்குற வேல்யூ வந்து இதில் என்ன ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பின்னு வாங்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி பி வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங் சொல்லிட்டு டேட்டா டைப்பாக இருக்குது, அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் வந்து சிம்பிள் தான். இதில் வந்து ஐஎன்டின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடும். அதே மாதிரி பி வேல்யூலையும் அப்படி தான். யூசர்கிட்ட இருந்து வாங்குற இன்புட்டை வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் 5 கொடுக்குறேன். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஸ்ட்ரிங் இருந்துச்சு, இப்போ இன்டிஜர் மாறிடுச்சு. மறுபடியும் 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து வந்துச்சு. கரெக்டுங்களா? இதுதான் வந்து இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதில் என்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் வந்து பவர். இப்போ print of 10 plus 3 கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ இதில் இது என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13 சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வரும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வரும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 சொல்லிட்டு அவுட்புட் வரும். இது வந்து பவர் ஆஃப். ஸோ வந்து 10 into 10 ஸோ 1000 வரும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிமைண்டர். கோஷன்ட் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக 10 3 வகுக்கும் போது இது வந்து 3 டைம்ஸ் போகுமா? 3. ஸோ ரிமைண்டர் அப்படின்னா என்ன வருது பார்த்தீங்களா? 1. ஸோ இதுதான் வந்து ரிமைண்டர். ரிமைண்டர் 1. கோஷன்ட் அப்படின்னா இந்த மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா? 3. ஸோ இதான் அந்த கோஷன்ட். ஸோ இந்த அவுட்புட்டும் நமக்கு வரும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 13, 7, 30, 1000, 3, 1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் இப்போ வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், 10 கொடுக்குறோம்.
இப்போ மறுபடியும் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 இந்த மாதிரி தான் இது எடுத்துக்கும். இதோட ஷார்ட்கட் தான் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10. அதுக்கப்புறமா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். மறுபடியும் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் 10 அதான் அப்படிதான் அவுட்புட்டாக எடுத்துக்கும். ஸோ இதோடைய ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் 10 ஷார்ட்கட் தான் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 10. ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அவுட்புட் 10 தான். ஸோ இதில் பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஏ ஏயோட அவுட்புட் 10. நெக்ஸ்ட் இதில் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன அவுட்புட் வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10 நம்ம கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஒரு 10 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஸோ இந்த 10 இதில் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வரும். நெக்ஸ்ட் 20 into 10 equal to 200. ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 200. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கேம் சொல்லிட்ட வேல்யூலேருந்து ஃபஸ்ட்டு 10 தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுத்ததுனால அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா படி அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 10 இருந்த இடத்துல 10 எரேஸ் பண்ணிவிட்டு 20ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கு. ஸோ பைத்தானில் பை டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். ஏல ஃபஸ்ட்டு 10 ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நியூ வேல்யூ வந்த உடனே பழைய வேல்யூவை டெலிட் பண்ணிவிட்டு நியூவாக நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். அப்போது இதில் 20 சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா படி நம்மளோட அவுட்புட் 200ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த 20 எரேஸ் பண்ணிட்டு இந்த 200 பைத்தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனால தான் வேரியபிளில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ கீப் ஆன் சேஞ்சிங்கில் இருக்கிறதுனால தான் வேரியபிள்னே சொல்கிறாங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் 10, 20, 200. ஸோ இதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஏ 10 ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இப்போ இது ஏ ஈக்குவல் 10 ஈக்குவல் டு 10 கரெக்டுங்களா? இது ட்ரூ. ஸோ அதனால் அவுட்புட் ட்ரூ தான் வரும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஈக்குவல் டு 10 இந்த 10 சேமாக இருக்கிறதுனால இது ட்ரூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 நாட் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கனால இந்த 10 சேமாக இருக்குது, ஆனால் நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால இது ஃபால்ஸ். அதுக்கப்புறமா 10 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. ஸோ இதில் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மேட்ச் ஆகுறதுனால இது ட்ரூ. 10 விட பெருசாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மீன் பண்ணுது. ஸோ இதில் ஈக்குவல் டு வந்ததுனால இது ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 விட இந்த 10 பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஆனால் இந்த ரெண்டுமே ஈக்குவல், அதனால இங்கே ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10 இதில் ஈக்குவல் டு வந்ததுனால மறுபடியும் இது ட்ரூ. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல மொத்தமே 3 டைப் தான் இருக்கு. அண்ட், ஆர், நாட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேபிள் இருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோட டேபிள். ஆண்டோட டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ. இதில் ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட ஃபால்ஸ் தான். ஸோ மறுபடி மற்ற எல்லாமே ஃபால்ஸ். அதே மாதிரி ஆரோடைய டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட அதோட அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். அதனால இந்த ஃபால்ஸ் இருக்கிறது மட்டும் தான் ஃபால்ஸ், மற்றது எல்லாமே ட்ரூ. நாட் அப்படின்னா இன்வெர்ட் ஆகும். அதாவது ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகும். ஸோ இப்போ 10 ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். அண்ட் 3 greater than 5. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஸோ வந்து இது ட்ரூ, இது பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரூ அண்ட் ட்ரூ இருக்கிறதுனால ஃபைனல் அவுட்புட் வந்து கண்டிப்பாக ட்ரூ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். அண்ட் 3 greater than 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரூ, செகண்ட் இருக்கிறது ஃபால்ஸ். அப்போ ஃபைனல் அவுட்புட் வந்து அண்ட் டேபிள் படி ஃபால்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் வந்து நான் ஆர் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ, செகண்ட் இருக்கிறது ஃபால்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு ட்ரூ இருந்தால் கூட ஆர் டேபிள் படி நமக்கு வந்து ட்ரூவாக தான் வரும். ஸோ இங்கே வந்து ட்ரூ. இப்போ இதில் வந்து 10 ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாட்னா வந்து இன்வெர்ட்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூவோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இதோட அவுட் வந்து ஃபால்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரூ, செகண்ட் ஃபால்ஸ், தேர்ட் ட்ரூ, திரும்ப ஃபோர்த் ஃபால்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்புட் ஃபங்க்ஷனையும் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து பைத்தானோட பேசிக் தான் வந்து நான் போட போகிறேன். இந்த சீரீஸ் முடிஞ்ச அப்புறமா பைத்தானோடைய மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.